அம்மா வணக்கம். நாம் தொடர் கட்சில இருந்து வந்திருக்கோம்மா. வாய்ப்பளிங்க, படிச்சு பாருங்க. சரிங்களாம்மா? ஐயா கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க ஐயா. விவசாய சின்னம் ரெட்டையில உதவி போட்டீங்க இத்தனை ஆண்டுகள். இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றம் வரணும்னா நீங்க மாத்திதான் வாக்களிக்கணும். கண்டிப்பா இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க, படிச்சு பாருங்க. நன்றி நன்றிங்க. அக்கா அம்மா வணக்கம். வணக்கம்மா. நாம் தொடர் கட்சில இருந்து வந்திருக்கோம்மா. நான் தான் இந்த முறை வேட்பாளரா போட்டியிடுறேன் நாம் தொடர் கட்சியின் சார்பா. கண்டிப்பா எனக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்கம்மா. வாக்கு கேட்டு உங்க வீடு தேடி வந்திருக்கோம். எந்த வேட்பாளரும் பெருசா வீட்டுக்கு வர்றதில்ல. உங்களை தேடி வந்து வாக்கு கேக்குறோம். இந்த முறை கண்டிப்பா எங்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்கம்மா. படிச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு ரெட்டையில உதயசூரனுக்கு போட்டீங்க, பெருசா எதுவும் மாறல. ஏமாற்றம் தான் மிச்சம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால 24 மணி நேரமும் நான் அதுலயே டாஸ்மாக திறந்து வச்சு எல்லாரும் குடிச்சு இப்ப எத்தனை பொம்பளை பிள்ளைங்க நாசமா போகுது. கரெக்டா சொன்னீங்க. எத்தனை குடும்பங்கள் வம்பா போகுது தெரியுமா? அதெல்லாம் ஒழிக்கணும். அப்பதான் நாடு முன்னேறும். இவங்க 2 பேருமே டாஸ்மாக மூட மாட்டாங்கம்மா. ரெட்டையிலையா இருந்தாலும் சரி, உதயசூரனியா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே டாஸ்மாக மூட மாட்டாங்க. மூட மாட்டாங்க. அதை வச்சுதானே அவங்க வரமாட்டாங்க. ஐயோ சரியா சொன்னீங்களே, அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்கம்மா. உறுதியா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கம்மா. நாங்க வந்தா முடியும். கண்டிப்பா. சரிங்களாம்மா? எங்களுக்கு அதுதான் மெயின் வேணும். சிறப்பு. நேத்து நான் ஒரு 2 தங்கச்சி பார்த்தேன். அந்த தங்கச்சி எனக்கு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அவங்க 2 அண்ணனுக்கும் குடிப்பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு. அவங்க படிச்சவங்களாம், வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? ஐயோ அப்படியா? கல்யாணம் பண்ணல. 32 வயசு ஆகி இன்னமும் குடிச்சுட்டு போன தொலைச்சிட்டு வரதே காலம். ஐயோ எத்தனை வருஷமா குடிக்கிறாங்க? அவன் இப்ப குடிச்சு ஒரு 22 வருஷமா குடிக்கிறேன். 22 வருஷமா குடிக்கிறாங்களா? 13 வயசுல ஆரம்பிச்சேன். 13 வயசுல ஆரம்பிச்சிட்டாரா? ஐயோ. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இது சேர்வாரோட சேர்ந்து மாங்காத்தோப்புல எல்லாம் போயிட்டு குடிக்கிறேன். நானே பார்க்காத வைத்தியமா பார்த்துட்டு விட்டுட்டேன். ஐயோ. கல்யாணம் பண்ணல, அம்மா வீட்டுல இருக்கேன். இப்ப குடி அதிகமாயிடுச்சாம்மா? இப்ப ஏதோ தம்பி இருக்கிறதுனால ஏதோ தெரியாம இருக்கணுமா, எப்பயோ ஒரு நாளைக்கு போய் குடிச்சிட்டு தேட்டர்ல படுத்துக்கோம். வேலைக்கு போறாரா? வேலையில சம்பாதிக்கிற 30,000 சம்பாதிக்கிறேன். என்ன போகுது? தாஜ்மஹாலுக்கும் முடிக்கிறேன். இல்லன்னா ஏன் இப்படி ஊட்ட கட்டி எங்க வீட்டுக்காரர் இல்ல. சரி சரிம்மா. அவரே எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 5 பசங்க, 2 பொட்ட பிள்ளைங்க. 2 பேரும் கல்யாணம் ஆயிருக்கு, 3 நாள் கல்யாணம். சின்னதுக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஓஹோ. பெண் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்ல, இன்னும் ஒருத்தி இருக்கா. பொண்ணுக்கு ஆயிடுச்சு. சரி சரி. அத பேரல. சரிம்மா. இந்த மாதிரி பல குடும்பங்கள் வீணா போச்சுமா. பல குடும்பங்கள் வீணா போச்சு. அதனால நீங்க சிறப்புமா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய நல்லா புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு புரிஞ்சது அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா வாக்கு ஞாபகமா ஓட்டு போட்டுருங்க. சரிங்களா? தெரியல நான் யாருன்னு. உனக்கு தெரியவே சரி சரி. இந்த வாட்டி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அவங்க கண்டிப்பா போட்டுருவாங்க. மகெல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு. சரிங்களா? சரி. 1 மணி கூட உங்க புள்ள போயிட்டு வரலாம் தனியா, பொட்ட புள்ள. இல்ல சொல்றேன், நாட்டுல என்ன நிலைமை நடக்குது தெரியுமா? சரி சரிங்கம்மா. கண்டிப்பா போடுங்க. நன்றி நன்றி. நன்றிம்மா. சரிங்களா? ரெட்டையெல்லாம் உதயசூரனுக்குலாம் போட்டீங்க இவ்வளவு நாள். இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. படிச்சு பாருங்க. எனக்கு தெரியுதுல, மயங்காரம் படிக்கிறேன். இதுக்குதான் சப்போர்ட் வந்தா கேளுங்க. அவங்க மகன்லாம் இதுக்குதான் போடுவாரு ஓட்டு நிச்சயமா. நீங்களும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஒரு புது ஆளுதான் வருஷம் அவங்க வந்து என்ன பண்றாங்க. நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மாத்தி ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
சரி. நியால் மேல அந்த பையன் நான் சொல்லிக்கிறோம் பாட்டிட்ட இந்த சூரியனும் அது ரெண்டே தான் வந்துருக்குது. இன்னொரு ஒரு லட்சம் ஒரு வேற ஆளை மாத்தி விடணும். நாட்டை எப்படி கைய கொடுங்க கைய கொடுங்க. சூப்பர். யோசனை பண்ணி நல்லது. ஒரு லட்சம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். அவங்க என்ன பண்றாங்களா நாட்டு மக்களை என்ன பண்றாங்கன்னு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சிந்தனை நல்லது. எல்லாருக்கும் வந்தா நல்லது நடக்கும். நன்றி நன்றிமா. ஞாபகமா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போடுங்க. சரிங்க. நான் செய்வேன் அந்த ஊருக்கு. அத நினைச்சு ஓட்டு போடுங்க. சரிங்களா? நன்றிமா நன்றிமா. ரொம்ப நன்றி. விவசாய சின்னம். சரிங்களா? அண்ணன் கிட்ட சொல்லுங்கப்பா, படிச்சு பாருங்க. கண்டிப்பா ஓட்டு போடுங்க. சரியா? வீட்டுக்கார் வரலாம் வீட்டுக்கார். நாம் தமிழர் கட்சியில இருந்து வரோம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் அக்கா. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கக்கா. நான் தான் போட்டியிடுற வேட்பாளரா. உறுதியா எங்களுக்கு நீங்க வாக்களிப்பீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா படிச்சு பாருங்கக்கா. இத்தனை வருஷம் போட்டீங்க ரெட்டையால உதவி சொல்லிக்கலாம். இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஞாபகமா ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு. அண்ணன் கிட்ட சொல்லுங்க வீட்டுல. நன்றி நன்றிக்கா. போலாமா? போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்பி நிக்கிறோம். போடுங்க விவசாய சின்னத்துக்கு. நான் தான் போட்டிடுறேன் இந்த முறை. அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சு எனக்கு வாக்கு செலுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க தீர்த்து வைப்போம் உறுதியா. சரிங்களா? விவசாய சின்னம் வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க. சரிங்களாம்மா? நன்றி. நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம். நான் தான் வேட்பாளரா போட்டிடுறேன் இந்த முறை. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க தங்கச்சி. விவசாய சின்னம் ஒரு மாற்றம். ஓட்டு போட்டுருங்க. சரிங்களா? ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா மாத்தி வாக்கு செலுத்தணும். வீட்டுல தம்பி கிட்ட சொல்லுங்க வந்தா படிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அவருக்கும் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சரிங்களா? இத்தனை வருஷம் ரெட்டையில உதவி சொல்லிருக்கலாம் போட்டிருப்பீங்க. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களாம்மா? எனக்காக ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு. சரிங்களா? நான் வந்தா நான் தான் செய்வேன்ல. ஓகே. அத நான் விவசாயமா ஏற்கனவே விவசாய சின்னம். சரிங்களா? நீங்க உறுதியா வீட்டுக்காரர் யாரும் இல்ல என் பையன் நான். சரி தம்பி வந்தாலும் சொல்லுங்க தம்பி கிட்ட. நீங்க உறுதியா எங்களுக்கு வாக்களிப்பீங்கன்ற நம்பிக்கையோட போறோம். சரிங்களாம்மா? நன்றி நன்றி. ஞாபகமா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அம்மா கண்டிப்பா விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கம்மா. நான் தான் வேட்பாளரா போட்டிடுறேன். சரிங்களா? விவசாய சின்னம் இந்த முறை நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். நாம் தமிழர் சீமான் கட்சியில வரேங்க. இவங்க வேட்பாளரா நிக்கறாங்க. சசிரேகா. நல்லா இருக்கீங்களா ஐயா? கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க ஐயா. விவசாய சின்னத்துல வீட்ல எல்லாருக்கும் சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. கண்டிப்பா செய்யலாம்ப்பா. சரிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நான் தான் வேட்பாளரா போட்டிடுறேன். கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க இந்த முறை விவசாய சின்னத்துல. இத்தனை வருஷம் ரெட்டையில உதவி சொல்லிருக்கலாம் போட்டீங்க. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க நிக்கிறோம். சரிங்களா? படிச்சு பாருங்க. நன்றி. வீட்ல எல்லாரும் சொல்லுங்க ஏற்கனவே விவசாய சின்னம்மா. சரிங்களா? இத்தனை வருஷம் ரெட்டையில உதவி சொல்லிருக்கலாம் போட்டிருப்பீங்க. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களாம்மா? எனக்காக ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு. சரிங்களா? நான் வந்தா நான் தான் செய்வேன்ல. ஓகே. அத நான் விவசாயமா ஏற்கனவே விவசாய சின்னம். சரிங்களா? நீங்க உறுதியா வீட்டுக்காரர் யாரும் இல்ல என் பையன் நான். சரி தம்பி வந்தாலும் சொல்லுங்க தம்பி கிட்ட. நீங்க உறுதியா எங்களுக்கு வாக்களிப்பீங்கன்ற நம்பிக்கையோட போறோம். சரிங்களாம்மா? நன்றி நன்றி. ஞாபகமா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அம்மா கண்டிப்பா விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கம்மா. நான் தான் வேட்பாளரா போட்டியிடுறேன். சரிங்களா? விவசாய சின்னம் இந்த முறை நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து வரவங்கய்யா. இந்த மாதிரி நான் தான் வேட்பாளரா போட்டியிடுறேன் சட்டமன்ற தேர்தல்ல. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. படிச்சு பாருங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கய்யா. இந்த முறை கண்டிப்பா எங்களுக்கு போடுங்க. நன்றி நன்றி நன்றி. நான் உங்களெல்லாம் நம்பி தானே நின்றுக்கிறோம். வாய்ப்பு கொடுங்க. அம்மா வணக்கம். வாக்கு செலுத்துங்கம்மா. விவசாய சின்னம். சரியா? விவசாய சின்னத்துல இந்த மாதிரி ஏற்கலப்பை வச்சுக்கிற விவசாயி அதுக்கு வாக்கு செலுத்துங்க. சரிங்களா? போட்டேன். தங்கச்சி வணக்கம்.
போன டைம் போட்டீங்களா? சப்போர்ட் பண்றது. சரி ரொம்ப நன்றி. எல்லாரும் இதுதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் அந்த வீட்டுல எல்லாரும் சொல்லுங்க, இதுல ஜாயின் பண்ணுங்க. நிக்கிறாங்க. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னம் ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. சரிங்களா தங்கச்சி? படிச்சவன் நம்மளாம் தான் மாற்றத்துக்கு ஒரு வழி வகுக்கணும். அதுக்காக நீங்க கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. படிச்சு பாருங்க. சரிங்களா? மிக்க நன்றி. நான் தான் வேட்பாளரா போட்டியிடுறேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இந்த முறை ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. சரிங்களா தங்கச்சி? சொல்லுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க தங்கச்சி. சரி, ஓகே, பண்றோம். ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. இத்தனை முறை ரெட்டையில உதவி சுருக்கெல்லாம் போட்டிருப்பீங்க. எந்த மாற்றமும் பெருசா ஏற்படல. நீங்களா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க. நீங்களாம் தான் எல்லாருக்கும் சொல்லி தரணும். மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு மாற்றி வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க தான் சொல்லி தரணும். சரிங்களா? பின்னாடி படிச்சு பாருங்க. வந்தா என்னென்ன செய்வோம்னு போட்டிருக்கோம். வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? நன்றி நன்றி. அம்மா விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்கம்மா. நீங்க உங்களெல்லாம் நம்பிதான் நிக்கிறோம் களத்துல. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்பிக்கையோட போறோம். சரிங்களா? அக்கா தான் நிக்கிறாங்க வேட்பாளரா, ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கும். விவசாய சின்னம் ஜோலார்பேட்டை. ஆமா. எந்த வேட்பாளரும் உங்களை தேடி வர்றது இல்லக்கா. யாரும் வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. நன்றி நன்றிண்ணே. நன்றிண்ணே நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. முன்னாடி பாத்துலாங்களா? ராஜேஸ்வரி இருப்பாளா? வழி நல்லா சரி, அங்க போயிட்டு வரலாம். கண்டிப்பா விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஏர் கலப்பை வச்சுட்டு விவசாயி வீடு தேடி வந்து வாக்கு கேட்கிறோம். கண்டிப்பா போடுங்க. படிச்சு பாருங்கண்ணே. போட்டு போடுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த நம்ம தலைமுறைகளுக்காக நம்ம தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க, பாக்கலாம். தங்கச்சி கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க விவசாயி சின்னம். சரிங்களா? இப்படி போயிடலாம். நாம் தமிழர் கட்சியில இருந்து ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஐயா. சரிங்களா? ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. ரெட்டை எல்லாம் உதவி சுருக்கெல்லாம் போட்டீங்க இத்தனை வருஷமா. போதும், இந்த முறை எங்களுக்கு போடுங்க. ஏர் கலப்பை விவசாய சின்னத்துக்கு. சரிங்களா? படிச்சு பாருங்க. சரிங்களா? நன்றி. இதை மாத்தி வாக்களிக்கணும். வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க. சரி சரிங்கக்கா. சரிக்கா. அம்மா வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இருந்து வரோம்மா. நான் தான் வேட்பாளரா போட்டிடுறேன் இந்த முறை. சரிங்களா? உறுதியா நீங்க விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்கம்மா. இந்த முறை ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. சரிங்களா? இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ரெட்டையெல்லாம் உதவி சுருக்கெல்லாம் போட்டீங்க இத்தனை வருஷம். எதுவும் பெருசா மாறல. புதுசா டாஸ்மாக் தான் ஓபன் பண்றாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வேளாண்மை பண்ண முடியல. தண்ணி இல்ல. போர் போட்டால் கூட தண்ணி வரமாட்டேங்குது. சின்ன சின்ன பசங்க எல்லாம் குடிக்கிறாங்க. இப்போ ஊரே கெட்டு போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு வாக்கு செலுத்துங்கம்மா. வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க. தங்கச்சி வாக்கு செலுத்துங்க தங்கச்சி. விவசாய சின்னம் கண்டிப்பா சீக்கிரத்தை பார்த்தா உறுதி எங்களுக்கு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அக்கா வாக்கு செலுத்துங்க அக்கா. நாம் தமிழர் கட்சியில இருந்து வரோம். நான் தான் வேட்பாளருங்க அக்கா. உங்களை தேடி வந்து வாக்கு கேட்கறேன். இந்த முறை எங்களுக்கு போடுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா மாற்றம் வரணும்க்கா. நேத்து ஒரு பொண்ணு பார்த்தேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க 2 அண்ணனும் குடியால கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்த பசங்களாம் 2 பேருமே இப்ப குடிக்கிறாங்க. குடும்பத்துல சண்டை, குடும்பம் நடுத்தரவுல வந்துருச்சுக்கா அப்படின்னு அழுதாங்க. அப்போ இத்தனை குடும்பங்கள் நாசமா போயிட்டு இருக்குது. டாஸ்மாக மூட மாட்டாங்க. ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி மூடவே மாட்டாங்க. புதுசா திறந்துகிட்டு இருக்காங்க. சந்திரபுரம் ஊராட்சியில புதுசா ஒரு கடையை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அங்க இருக்கிற மக்களும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து போராடி அந்த கடையை நிப்பாட்டி இருக்காங்க. அப்போ இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. ஊரை கெடுத்துருவாங்க. பாதி போச்சு. மீதியாவது நம்ம காப்பாத்தணும். கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நன்றி நன்றி. அம்மா வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இருந்து வரேங்கம்மா. வாக்கு செலுத்துங்கம்மா. விவசாய சின்னம். நான் தான் வேட்பாளரா போட்டியிடுறேன் இந்த முறை. ஆமாங்க. கண்டிப்பா விவசாயி ஐயா. ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. இது கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க ஐயா. நீங்க உறுதியா எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்கன்ற நம்பிக்கையோட களத்துல நிக்கிறோம். இத்தனை முறை போட்டீங்க ரெட்டையில உதவி சுருக்கெல்லாம். பெருசா எதுவும் மாறல. அதனால இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
நீங்களா மனசு வச்சா நாங்க வந்துருவோம். கண்டிப்பா சரிங்களாம்மா? நன்றி நன்றி. நம்ம எல்லாம் விவசாயிங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடலாம். கார்த்தினால இதுக்கு தான் போட்டுட்டு இருக்கோம் எல்லா வருஷமும். அவங்க பையன் தான் கார்த்தி. சோ இதே டைம் எங்களுக்காக இதுக்கு போட்டுருங்க. உங்க பையன் இதுக்குதான் போடுறாரு இத்தனை வருஷமா, நீங்களும் எங்களுக்கு போடுங்க. சரி இல்ல நானும் ஒன்னா போயிட்டு இதுக்கு தான் போட்டோம், நீங்களும் இதுக்கு போட்டு. பசங்க எல்லாம் எங்க பக்கம் வந்துட்டாங்கம்மா, இளைஞர்கள் எல்லாம் எங்க பக்கம், எங்க கட்சி பக்கம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா நாங்களும் புரிஞ்சு வேண்டியதான். நன்றிக்கா நன்றிக்கா நன்றிக்கா. கையை கொடுங்க. மறக்காம ஓட்டேன். ஐயா கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க ஐயா. ஏர் கலப்பையை வச்சுக்கிற விவசாயி இதுக்கு இந்த முறை கண்டிப்பா எங்களுக்கு வாக்கு போடுங்க. இத்தனை வருஷம் ரெட்டையில உதவி சொல்லலாம் போட்டுருப்பீங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி நன்றிம்மா, மிக்க நன்றி. படிச்சு பாருங்கம்மா, வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா, நாம் தமிழர் கட்சியில இருந்து வராங்க ஐயா. ஓட்டு கேட்டு வந்திருக்கோம் ஐயா. விவசாய சின்னத்துல நான் தான் வேட்பாளரா போட்டிடுறேன். சரிங்க. சரி, கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னம்மா, ஏர் கலப்பையை வச்சுக்கிற விவசாயி. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. படிச்சு பாருங்க, வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க. ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா மாத்தி வாக்கு செலுத்தணும். போது ரெட்டையில உதவிச்செல்லாம் போட்டீங்க, இனிமே எல்லாம் நம்ம மாறிடுச்சா? எல்லாமே எல்லாம் மாறிடுச்சா? ரெட்டையில உதவி சொல்லிட்டு போட்டு எல்லாம் மாறிடுச்சா? எல்லாம் நல்லா வந்துருச்சா? நல்லா ஆயிடுச்சா? உங்க வாழ்க்கையில நல்லா ஆயிடுச்சா? இல்லம்மா. அப்போ கண்டிப்பா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து கொடுப்போம். சரிங்களாம்மா? சரி, நன்றி. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னம். சரிங்களா? இத்தனை முறை ரெட்டையெல்லாம் உதவி சொல்லிட்டு போட்டீங்க, இத்தனை வருஷம் எதுவும் பெருசா மாறல. அதனால மாற்றம் வேணும்னா கண்டிப்பா மாத்தி வாக்கு செலுத்தினாலும் முடியும். அதை மனசுல வச்சுட்டு கண்டிப்பா விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. வாய்ப்பு கொடுத்து பாருங்க, வந்து என்ன செய்யறாங்கன்னு பின்னாடி எழுதிருக்கோம். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நாங்க அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதுக்கு தான் நாங்க 15 வருஷமா நாங்க போராடுறோம், களத்துல நிக்கிறோம். எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம நிக்கிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காசு வாங்க, நோட்டுக்கு சீட்டுக்கு பேரம் பேசிலாம் நாங்க நிக்கல. தனிச்சு நிக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம், மக்களுக்கு நம்பி நிக்கிறோம். உங்க கூட மட்டும்தான் எங்க கூட்டணி, மக்களோட கூட்டணி. அது மனசுல வச்சுட்டு வாக்கு செலுத்துங்கம்மா. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நன்றி ஐயா. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னம். சரிங்களா? வாக்கு செலுத்துங்கம்மா. விவசாயி சின்னத்துல இருந்து வாக்கு செலுத்துங்கம்மா. விவசாயி வேட்பாளர் நிக்கிறாங்க. அண்ணே, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கண்ணே. சரிங்களா? படிச்சு பாருங்க. சரிங்களா? தங்கச்சி வணக்கம். நாம் தமிழர் கட்சியில வாக்கு செலுத்துங்க தங்கச்சி. விவசாயி சின்னம். சரிங்களா? பரவாயில்ல. இந்த முறை கண்டிப்பா மாத்தி வாக்கு செலுத்துங்க. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா மாத்தி வாக்கு செலுத்தணும் கண்டிப்பா. ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. படிச்சு பாருங்க. சரிங்களா? நன்றி தங்கச்சி. அதான் நான் சொல்லிட்டேன்ல, என் மேல நம்பிக்கை வச்சு போடுங்க. அம்மா வாக்கு செலுத்துங்கம்மா. விவசாயி சின்னம். சரிங்களா? அந்த வேட்பாளரா போட்டிடுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து கொடுப்போம். சரிங்களா? அதுக்காக தான் நிக்கிறோம். சரி. நன்றிம்மா. விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்கக்கா. நான் தான் வேட்பாளரா போட்டிடுறேன் இந்த முறை. கண்டிப்பா இந்த முறை நீங்க ஏர் கலப்பையா வச்சிருக்க விவசாயில வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்புறோம். நம்ம கிளாஸ்மேட் கண்டிப்பா ஓட்டு வரும். அப்படியா? கண்டிப்பா ஒரு வாய்ப்பு. நீங்க உறுதியா எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க தங்கச்சி? ஓட்டெல்லாம் சேகரி. கண்டிப்பா நாங்க சேகரிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு வாய்ப்பு உங்களை மாதிரி எல்லாருமே கொடுத்தாதான். கண்டிப்பா போடுங்க. சரிங்களா? வாங்க, ஓரம் வாங்க. அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம்க்கா. விவசாய சின்னத்துல விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்கக்கா. சரிங்களா? வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? நன்றி. தண்ணி கழுவும் போது மேல விழும். அந்த இதுல படத்துல கொடுங்க தம்பி, கொடுங்க. நீங்க புரியுங்க. போதும் தம்பி. சமமான இலவச கல்வி பெற
சீமானின் சின்னம் விவசாயி. தமிழ் சான்றோர்கள் சின்னம் விவசாயி. உயர்தர மருத்துவம் அரசு மருத்துவமனையிலேயே கிடைக்க வாக்களியுங்கள் விவசாயி சின்னம். தூய குடிநீர் வீடுகள் தோறும் இலவசமாக கிடைக்க வாக்களியுங்கள் விவசாயி சின்னம். வேளாண்மை செய்த ஆடு மாடு மற்றும் கோழி வளர்த்தல் அரசு பணியாக்க வாக்களியுங்கள் நமது சின்னம் விவசாயி. நிலவும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு தங்களது வாழ்விடங்களிலேயே வேலை வாய்ப்பு வழங்க வாக்களியுங்கள் நமது சின்னம் விவசாயி. ஆடு மாடு பண்ணைகள் அமைத்து பால் பொருளாதாரத்தை பெரும் சந்தை பொருளாதாரமாக அமைக்க வாக்களியுங்கள் நமது சின்னம் விவசாயி. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சஞ்சய் ரேகா இளங்கலை தகவல் தொழில்நுட்பம் அவர்களின் வெற்றி சின்னம் விவசாயி. மாற்றத்தை விரும்பும் மக்களின் சின்னம் தான் விவசாயி. ஏழைகளின் சின்னம் விவசாயி. பாட்டாளிகளின் சின்னம் விவசாயி. நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் காக்க